வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். இருப்பினும் பெருமாத்தா சுவாமிக்காக இதனை சேர்ந்த பங்கும் பங்காளிகள் சொந்த பந்தங்கள் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த அம்மனுடைய பண்டிகையை முன்னிட்டு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். இதற்காக 1,100,000 இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்களும் நல்ல உள்ளத்தோடு நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் இந்த அம்மனுடைய அடையரகத்தினால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டுமா எல்லா வல்ல உலக நாயகியாக விளங்கும் அன்னை பராசக்தியை இச்சபை சார்பாக பிரார்த்திப்போம். அருமை நண்பர் தங்கவேல் இல்ல சின்ன வயசுலயே வேட்டைக்கு போற மாதிரி துப்பாக்கி வில்லு சின்ன வயசுலயே நாங்க நாடகத்துக்கு வர்றோம்னா அந்த நாடகத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருப்பாரு. கொண்டு வருவாரு பொருள் பொருள். ஆமாங்க, அதுக்குதான் புயல போடாதே கொஞ்சம் திரும்ப மாட்டேங்குதுங்க. அதனால என்ன செய்யறது, இன்னைக்கு வர முடியலனா அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆமா, முதல்ல தெருக்கூத்த வெளியிட்டது இதே இடம். ஆமா, அந்த பெருமை இந்த மண்ணுக்கு தான் சேரும். அதன் பிறகு இன்னைக்கு என்னென்னமோ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, எப்படியோ எல்லாம் போயிட்டு இருக்குது. முதல்ல நம்ம முகத்தை நாமளே பாக்குறதுக்கு அறிமுகம் செஞ்ச இடம் இந்த மட்டும்தான். அந்த பெருமையும் அதாவது அருமை ஐயா சாமி கவுண்டரு மற்றும் அவரு நம்ம காலத்தினுடைய கட்டாயம். ஆமா, பிரியாம இருப்பாங்க. அவரு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் போய் சேர்ந்து விட்டார். இப்படிப்பட்டவங்க எல்லாம் அரும்பாடுபட்டு அன்னைக்கே வீடியோ எடுத்து நம்மள வெளியில விட்டு அத திரையில முதல்ல காட்டினது இங்கதான், திரையில போட்டு பெருசா. ஆமா, அந்த பெருமையெல்லாம் இந்த மண்ணை தான் சேரும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் இங்குள்ள பெரியாருடைய விருப்பத்திற்காக நடத்தக்கூடிய நாடகமோ ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணத்திலே ஆளுக்கு பாதி அதுவும் இந்த நாடகத்துல பண்றது இல்லையா? அது வேற நாடகமா? வேற மாத்திட்டாங்க. ஆமாங்க, அதாவது சந்திரமதி வேலைப்பாகம். உனக்கு இடக்கு மடக்கு அதிகமா இருக்கும் போல இருக்குது. சரி கட்டுறதான் சரியா வரும். பொறுமையா இருந்தா இளமை கூட சேலம் பண்ணலாம். மகேந்திரா, இவன் கொஞ்சம் துடுக்குதனம் பண்றான். ஆமா, அந்த தெரியல என்னடாச்சு? நல்லா தாண்டா வந்த பையன் பாவாச்சு, இப்படி ஆயிட்டா. என்னடாச்சு? சாமியா அந்த வேலை பார்க்க மாட்டாரா அவரு? என்னடாச்சு? பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா பொக்க பொக்க வந்து வந்து என்னடா சொல்றான்?
ஏய் நல்லா தானே வந்தா நல்லா தானே பேசிக்கிட்டு ஆமா ஆமா வாங்க சாமி என்ன சாமி பண்ணீங்க அவன அவங்க போய் கேளுடா டேய் யார் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க கம்மன்றா பஞ்சு பஞ்சா போக போக வந்து கேக்கு பேக்கி டேய் சாமி அவனே கேட்டாங்கல்ல என்னடா இது ஆமா ஆமா ஓபே அப்பா ஏதாவது இடக்கு முடக்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி தப்பிச்சு வருவேன் அது மட்டும் என்ன பண்ணிட்டு என்ன பண்ண நீ என்ன பண்ண கசாமுசான்னு பேசிட்டியா இனிமே பேசாம இருக்கிறியா அது மட்டும் தெரியும் என்ன பேசுற மாதிரி வாங்கி தரேன் எதுவுமே சாமி எனக்காக அவனை மன்னிச்சு மறுபடியும் பேசுறது சத்தியம் கொடுத்துருக்க அந்த வாய் இல்லைன்னா பொழைக்கிறது வாங்கி தரேன் அந்த வாயை வச்சுதான் அவன் பொழைச்சிட்டு இருக்கிறான் சரி சாமி சாமி இது மேல எதுவுமே போட புண்டி மூடிக்கிட்டு சாமி இங்க பண்ண சொல்லுங்க சாமி விஸ்வாமித்திரர் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் ஆமா நாமெல்லாம் அரிய பசங்களா இருந்து எதுக்குடா பிரயோஜனம் விஸ்வாமித்திரர் ஆமா விஸ்வாமித்திர மகாமுனிவர் மாமுனிவர் சாமி ஏய், நான் பிறவியிலே பிரம்ம குலத்துல பிறந்தவனா நான் எந்த குலத்தில பிறந்தேன் ஏன் இப்படி முற்றும் துறந்த ஞானியாக காரணம் என்ன சொல்லுங்கள் சாமி என்னுடைய பிறப்பு எப்படி தெரியுமா என்னுடைய தேசமோ கௌசிக தேசம் கௌசிக தேசம் காதி மகாராஜன் என்னுடைய அப்பா ஆதி மகாராஜன் ஆமா சரி சுவாமி என்னுடைய குலமோ சூரிய குலம் சூரிய குலம் ஆமா சூரிய குலத்திலே பிறந்து சூரிய குலத்திலே பிறந்து கௌசிக தேசத்தை நீதி நெறி தவறாமல் முடிதாங்கி அரசாட்சி செய்து வந்த என்னுடைய பெயரோ கௌசிகரசன். சுவாமி என் தந்தை காதி மகாராஜன். எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? சூரிய குலத்திலே பிறந்து கௌசிக தேசத்தை ஆண்டு வந்தேன்னு சொன்னீங்களே, அப்படி நாடாளும் மன்னன் இப்படி ஏன் இப்படி ஆண்டி பரதேசியாட்டா நீங்க? என்ன காரணம்? இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ராஜாவி உனக்கு பைத்தியம் முண்டையா ஏங்காலையா மனுஷ? நீங்க ஒரு நாடாளும் அரசன், ஏன் முனிவராக வேண்டும்? நாடு நகரை எல்லாம் துறந்து விட்டு இப்படி முற்றிலும் துறந்த ஞானியாக நான் இருக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணங்க? என்னுடைய கௌசிக தேசத்தை நான் அரசாட்சி செய்து வரும்போது எனக்கு பிள்ளைகளான 100 பேர்கள். இப்படி
எந்த குறையுமே இல்லாம நாடாண்ட போது ஒரு நாள் வேட்டையர்த்தமாக வனத்துக்கு போனோம். வேடர் வளைஞர் வில்லையர் என்று சொல்லக்கூடிய அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு என் மக்களோடு வேட்டையாட வனத்துக்கு போனேன். அப்படி வேட்டையாடும் பொழுது நேரமா உச்சி நேரம். அந்த நேரத்துல எனக்கும் என் பின்னாடி வந்த படைகளுக்கும் என் மக்களுக்கும் தாகம் அதிகரித்தது. எங்க தேடியுமே தண்ணி கிடைக்கல. ஆமா, தூரத்துல விட்டு நோக்கி பார்த்தோம், ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை, ஒரு ஆசிரமம். அங்கு போனா தாகம் தனியா ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்னு போய் பார்த்த போது அது வசிஷ்டருடைய ஆசிரமம். ஆமா, அங்க போன உடனே யாருப்பா நீங்கெல்லாம் அப்படின்னு கேட்டாரு. ஐயா, நான் ஒரு நாடாளக்கூடிய மண்ணை வேட்டைக்கு வந்த இடத்துல இப்படி ஜலம் கிடைக்காம உங்களுடைய ஆசிரமம் தேடி வந்தோம்னு சொன்னோம். சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய தவ மகிமையினால காமதேனு பசுவா வரவழைச்சாரு. ஆமா, அந்த காமதேனு பசுவை வரவழைத்து அதுக்கு எப்படி உத்தரவு, இந்த மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன மனசுல நினைக்கிறாங்களோ குறையில்லாமல் பரிமாறிட்டு உத்தரவு போட்டாரு. அந்த பசு வந்துச்சு, நாங்க மனசுல என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அறுசுவையோடு பலார்த்தம் குறைவில்லாம பரிமாறிச்சு. நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டோம். எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, ஏன்னா இந்த சாமியாருடைய குடிசையில இந்த பசு இருந்து என்ன புண்ணியம், ஏன் இந்த காமதேனு பசு நம்ம அரண்மனையில இருந்தா நாட்டு மக்களுக்கு எல்லாம் வேணுங்க போது அப்பப்போ வேணுங்கிறத பரிமாறும் இல்ல, நாட்டு மக்களும் பசி பஞ்சம் இல்லாம இருந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், வசிஷ்டர் உத்தரவு கொடுத்துட்டு தவத்துக்கு போயிட்டாரு. என் பசங்களை கூப்பிட்டேன், என்ன மக்களா 100 பேர் வாங்கப்பா அப்படின்னு. என்னப்பான்னாங்க, இந்த காமதேனு பசுவை கட்டி எடுத்துக்கிட்டு வாங்கடா போலாம் அப்படின்னு. உடனே பசங்க 100 பேரும் காமதேனுவை கட்டுறாங்க, எடுத்துக்கிட்டு வர்றாங்க அரண்மனைக்கு. அப்போ வசிஷ்டர் தவத்துக்கு போயிட்டாரு. நாம தவம் செய்யும் போது வேலை தவறாம வேணுங்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குமே, காமதேனு பசு ஏன் இன்னும் வரல அப்படின்னு, எங்கடா போச்சு இந்த மாடு அப்படின்னு ஞானத்தால் பார்த்திருக்காரு. இந்த பிள்ளைகள் காதி மகாராஜனும் அவருடைய பிள்ளைகளும் பசுவை கட்டி இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஞானத்துல தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன செஞ்சாரு, தன் முன்னாடி இருந்த ஒரு சிறு துரும்பை எடுத்து அதுக்கு ஒரு மந்திர உபதேசம் சொல்லி, என் மக்கள் 100 பேரும் அந்த பசுவை கட்டி இழுத்துட்டு வந்தாங்கல்ல, என் மக்கள் மீது இப்படி வீசி எறிந்தார்கள். அப்படி வீசி எறிஞ்ச மாத்திரத்துல என்ன நடந்தது தெரியுமா, என் கண்ணு முன்னாடியே என் மக்கள் 100 பேர்களும் பற்றி எறிந்து பற்றி 100 பேர் இருந்துட்டாங்க. நான் ஒரு நாடாளக்கூடிய மன்னனாக இருந்தோம், என் கண்ணு முன்னாடி என் மக்கள் 100 பேரும் பிரிஞ்சு நாசமாவத தடுத்து நிறுத்த சக்தியற்றவனா நின்னுட்டேன். அப்பொழுதுதான் யோசனை பண்ணேன், இந்த உலகத்துல இல்லறத்தை விட துறவரமே பெரிது, இல்லறத்தை விட துறவரமே பெரிது. அப்படி என்று இனிமே இல்லற வாழ்க்கை என்பது நமக்கு வேண்டாம். அப்படி என்று என் கூட வந்த மந்திரி பிரதானிகளிடத்துல என் அரசு முத்திர மோதிர கடையாளிய மோதிரத்தை கொடுத்து, இனிமே போய் நாட்டு மக்களுக்கு குறையில்லாம நாட்டாண்டுக்கு நான் தவத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தவத்துக்கு வந்தேன். தவத்தை மேற்கொண்டு 1000 யாகங்களை பூர்த்தி செய்தேன். ராசரிசி என்ற பட்டமும் பெற்றேன். ராசரிசி, தோரரிசி